தெலுங்குல பாலையா சார் படத்தை சொல்லுவாங்க, ஒரு லாஜிக் இருக்காது. புஷ்பா 2ல ஒரு லாஜிக் இருக்காது. ஆனா நம்ம படத்துல வரும்போது மட்டும் நம்ம பெரிய கேள்வி கேட்போம், பெரிய லாஜிக்கல் கேள்வி கேட்டு இந்த லாஜிக்ல அந்த லாஜிக்ல இந்த நோட்டு சொல்லிட்டே இருப்போம். நம்ம வந்து ஒரு திரைப்படம் என்பது நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன பார்ட், அவ்வளவுதான். கடந்து போயிட்டே இருக்கணும். படம் ஒர்க் ஆச்சுன்னா நம்ம பேச போறோம், ஒர்க் ஆகலாம் போயிட்டே இருக்கணும். அந்த ப்ரொடியூசருடைய தலையெழுத்து அந்த படம் ஜெயிக்குதா இல்லையான்னு நீ எதுக்கு இவ்வளவு ஒரி பண்றீங்க? உன்னத்துடைய கஷ்டம் வந்து உனக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னா நீ ஒரு சைக்கோ தானே. ஏன் இந்த சைக்கோட்டிக் பிஹேவியர்? ஏன் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கமல் அவர்களையும் ரஜினி அவர்களையும் சேர்ந்து வச்சு இயக்குறாரு அப்படிங்கிறது. ஸோ இந்த பஸ் நீங்க இந்த பஸ் வந்து நான் நம்புறேன், இந்த பஸ் வந்து உண்மையா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், இதெல்லாம் எதுவுமே தெரியல. ஆனா அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க 2 பேர் வரும்போது எல்லாமே முன்னுதாரணமா மாறுது இல்லை. ஸோ இட் பிகம்ஸ் அ ட்ரெண்ட். அப்போ நிறைய மல்டி ஸ்டாரர் வரும். தமிழ் சினிமாக்கே அடுத்த கட்டம் போறதுக்கான பல வழிகள் உருவாகும். விஜய் அவர்கள் இவ்வளவு பேசிட்டாரு, மாநாடு வச்சு இவ்வளவு பேசிட்டாரு, ஜனநாயகனுக்கு என்ன ஆகும் பார்க்குற ஒரு கேள்விதான். இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜனநாயகன் வரும்போது ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கெல்லாம் யாருமே பக்கத்துல கூட நெருங்க மாட்டாங்க. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு எல்லாருமே தெரியும், இந்த டைம்ல நம்ம எது டிஸ்டர்ப் பண்ணாலும் அது நம்முடைய அரசியல் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா மாறும். அரசியல் இப்போ பவர்ல இருக்கிற திமுக அரசும் சரி, இல்ல அதிமுகவும் சரி, யாருமே அந்த படத்துக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா அவரை எளிமையை மாற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எஃப்என் திரைப்படம் வந்து அஜித் அவர்கள் பண்ண போறதாவும் அதுக்கு வந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. உண்மையா? இல்ல அதெல்லாம் உண்மை கிடையாது. அவர் வந்து அந்த மாதிரி படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாரே தவிர எஃப்என் ரீமேக் பண்றலாம் சொல்ல. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், அவார்ட் வின்னிங் கிரிட்டிக் தனஞ்சயன் சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இந்த ஒரு படத்தை அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில போட்டு இவ்வளோ ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு ஸ்டார் காஸ்ட் வச்சு ஸ்டார் ஸ்டடராக எடுத்த படத்தை இவ்வளோ கேள்வி கேட்கும் போது வேற இண்டஸ்ட்ரியிலேருந்து வேற அந்த படம் வந்து டசன்ட் மேக் எனி சென்ஸ். அது வந்து ஒரு சோஷியலாகவும் தப்பாக இருக்கும், இல்லை வாட் எவர் இட் இஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட். ஆனால் அந்த படத்தை கொண்டாடுறதும் அதுக்கு இருக்கிற எந்த ஒரு லாஜிக்கும் பேசாம அவங்க படம் அப்படிதான்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொண்டாடுறதுங்கிறது இன்னுமே கூட எனக்கு பல கேள்வி. இல்லை அது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், தெலுங்குல பாலையா சார் படத்தை சொல்லுவாங்க, ஒரு லாஜிக் இருக்காது. புஷ்பா 2ல ஒரு லாஜிக் இருக்காது. புஷ்பா 2 படத்தை பார்த்துட்டு நான் பலமுறை அப்படி பார்த்துவேன், இப்படி இல்லாமல் ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனால் அதுவும் எப்படி பண்ணுவாங்கன்னா, கையை காலை கட்டிடுவாங்க, அவர் வந்து பறந்து வந்து அடிப்பாரு. நான் சொன்னேன், கையை காலை கட்டினா கீழே தானே விழுந்துருப்போம், நம்ம எப்படி எழுந்துக்க முடியும், நம்ம எழுந்துக்க முடியுமா? ஆனால் அவர் எழுந்து நின்று ஃபைட் பண்ணுவார் பாருங்க. அதாவது அப்படியே ஃப்ளை பண்ணுவார். நம்ம ஏதாவது கேள்வி கேட்டுமா? சோஷியலாகவும் அது நிறைய தப்பா இருக்கும் சார். அதுல நிறைய விஷயம். ஆனா எதுவுமே நம்ம கேள்வி கேட்கல. ஏன்னா அது புஷ்பா 2. அது புஷ்பா 2ல இதெல்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனா நம்ம படத்துல வரும்போது மட்டும் நம்ம பெரிய கேள்வி கேட்போம், பெரிய லாஜிக்கல் கேள்வி கேட்டு இந்த லாஜிக்ல அந்த லாஜிக்ல இந்த நோட்டு சொல்லிட்டே இருப்போம். அப்போ ஒரு தமிழ் சினிமாவை நான் வந்து சக்சஸ் ஆக விட மாட்டேன் அப்படின்றதான் நான் முதல்ல இருந்து இப்போ இந்த இன்டர்வியூல ஆரம்பத்துல சொல்றதுதான். எல்லாருக்குமே சொல்றேன், நம்ம வந்து ஒரு திரைப்படம் என்பது நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன பார்ட். அதாவது நம்ம எவ்ரிடே நம்ம சர்வே பண்ணுறதுக்காக நம்ம 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அதில் ஒரு வீக்கெண்டில் நம்ம ஒரு படம் போகிறோன்னா அது 2.5 மணி நேரம், அதுக்கு ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். இல்லை நம்ம குடும்பத்தோடு போனால் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிருப்போம். அவ்வளோதான். கடந்து போயிட்டே இருக்கணும். படம் ஒர்க் ஆச்சுன்னா நம்ம பேச போகிறோம், ஒர்க் ஆகலாம் போயிட்டே இருக்கணும். அடுத்த கட்டம் போகணும். அது அவங்க தலையெழுத்து, அந்த ப்ரொடியூசருடைய தலையெழுத்து அந்த படம் ஜெயிக்குதா இல்லையான்னு நீ எதுக்கு இவ்வளோ ஒரி பண்ணுறீங்க? உனக்கு இதனால் என்ன பெனிஃபிட்? இப்போ இந்த படத்தை ஒழிக்கிறதுனால, இந்த படத்தினுடைய கலெக்ஷனை பாதிக்கிறதுனால உனக்கு என்ன பெனிஃபிட்? ஒன்றுமே பெனிஃபிட் கிடையாது. அப்போ எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இன்னும் அந்த ஒரு சந்தோஷம் என்ன, குரூர சந்தோஷம் என்ன? அப்போ நீ ஒரு சைக்கோ மாதிரி தானே. அதாவது உன்னத்துடைய கஷ்டம் வந்து உனக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னா நீ ஒரு சைக்கோ தானே. ஏன் இந்த சைக்கோட்டிக் பிஹேவியர்? ஏன் பாசிட்டிவாக சொல்லிட்டு போங்களேன். நீங்கள் பாட்டு வேலையை பார்த்துட்டு போங்களேன். அந்த படம் ஜெயிச்சதுன்னா அது அதுவாக ஆர்கானிக்காக ஜெயிச்சதுன்னா ஜெயிக்கிட்டோம். ஜெயிக்கலையா, அது ஆர்கானிக்காக அந்த படம் வந்து கலெக்ஷன் அச்சீவ் பண்ணலையா, அது அதனுடைய தலையெழுத்து. அவங்களும் ஒத்துப்பாங்க, இயக்குனரும் எல்லாம் ஒத்துப்பாங்க. நீ எதுக்கு அந்த வெற்றியை தடுக்கிறன்றதா என்னோட பாயிண்ட். அந்த வெற்றியை நீ எது குறைக்கணும்னு நினைக்கிறல்ல, நீ எப்படியாவது பேசி சோஷியல் மீடியாவில் பேசி அந்த படத்தோட வெற்றியை குறைக்கணும்னு நினைக்கிறது. நான் சொல்கிறது ஒரு படம் சொல்லப்ப எல்லா படத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 15-16 மாசமா அந்த படத்தினுடைய ஒரு படம் வந்ததுன்னா, பெரிய படம் வந்ததுன்னா அந்த பெரிய படத்தினுடைய வெற்றி எப்படியாவது குறைக்கணும், முடிச்சிடணும்னு நினைக்கிறது தான் நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கு சார். இப்போ பெரிய ஒரு ரூமரா பஸ்ஸா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கமல் அவர்களையும் ரஜினி அவர்களையும் சேர்ந்து வச்சு இயக்குறாரு அப்படிங்கிறது. ஸோ இந்த பஸ் இந்த பஸ் வந்து நான் நம்புறேன், இந்த பஸ் வந்து உண்மையா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ எனக்கு வந்து இது எக்ஸைட்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பஸ் உண்மையா இருந்துச்சுன்னா தமிழ் சினிமாக்கே ஒரு பெரிய உச்சமா இருக்கும். அதாவது ஒரு திரைப்படம் என்பது இவ்வளோ பெரிய கலெக்ஷன் அச்சீவ் பண்ணுவானா அந்த படம் பண்ணும், அது டவுட்டே கிடையாது.
ஆனா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே இது வந்து ஆல்மோஸ்ட் நடந்துரும் அப்படின்றாங்க. எப்போ அப்படின்றதான் கொஸ்டின் மார்க் அப்படின்றாங்க. எப்போன்றதான் தெரியல. அது வந்து ஒருவேளை நெக்ஸ்ட் இயரா இருக்கலாம், இல்ல 2027 இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா இது கண்டிப்பா நடக்கும். இது வந்து 2 பேருமே ஏத்துக்கிட்டாங்க. அதாவது ரஜினி சாரும் கமல் சாரும் ஒன்னா சேர்ந்து பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் இண்டஸ்ட்ரி சர்க்கிள் சொல்றாங்க. ஆனா எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், இதெல்லாம் எதுவுமே தெரியல. ஆனா அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய விஷயங்கள். நடந்ததுன்னா இண்டஸ்ட்ரியை செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா இது வந்து ஒரு முன்னுதாரணமா மாறுது. எப்படிப்பட்ட முன்னுதாரணம்னா, இதுமே பெரிய பெரிய நடிகர்லாம் ஒன்னா சேர்ந்து நடிக்க முடியும். இந்த இவங்களே நடிக்கிறாங்க, நம்ம நடிக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வரும்ல. கண்டிப்பா அந்த மாதிரி பராசக்தி படத்துல அந்த மாதிரி இருக்கு. காம்பினேஷன் பாத்தீங்கன்னா, ஒரு ஜெயம் ரவி அப்படின்றது மிகப்பெரிய ஹீரோவா இருக்காரு ரவி மோகன். அவரும் சிவகார்த்திகேயன் அவர்களும் ஒரு நல்ல உச்சத்துல இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து வராங்க. அதர்வா ஒரு அப்கமிங் நடிகர்ல ஒரு முக்கியமான நடிகர். இவங்க 3 பேர் சேர்ந்து வரும்போது படம் பெருசாகுது இல்ல. கண்டிப்பா அந்த படத்துக்கே எதிர்பார்ப்பு மிக பெருசா மாறின காரணமே இந்த காம்பினேஷன் தானே. இப்போ இவங்க 2 பேர் வரும்போது எல்லாமே முன்னுதாரணமா மாறுது இல்ல. ஸோ இட் பிகம்ஸ் அ ட்ரெண்ட். அப்போ நிறைய மல்டி ஸ்டாரர் வரும். தமிழ் சினிமாக்கே அடுத்த கட்டம் போறதுக்கான பல வழிகள் உருவாகும். கதைகளும் வரும். அந்த மாதிரி கதைகள் வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாகணும் நம்ம எதிர்பார்ப்போம். ப்ரே பண்ணுவோம். கண்டிப்பா அதுவும் லோகேஷ் கனகராஜ் அவங்களோட இயக்கத்துல 2 பேரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடான ஒரு விஷயமா தான் இருக்கு. அண்ட் எல்லாரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நாளா கேட்கற கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் இவ்வளவு பேசிட்டாரு, மாநாடு வச்சு இவ்வளவு பேசிட்டாரு, ஜனநாயகனுக்கு என்ன ஆகும் பாக்குற ஒரு கேள்விதான். இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜனநாயகன் வரும்போது ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கெல்லாம் யாருமே பக்கத்துல கூட நெருங்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அரசியல் தலைவரான பிறகு படமா வருது. அதுவும் ஒரு படம் தான். அதனால் யாருமே அதை பாட்டு விட்டுருவாங்க. சரி நீங்கள் பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு போங்க, மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு எல்லாருமே தெரியும், இந்த டைமில் நம்ம எது டிஸ்டர்ப் பண்ணாலும் அது நம்முடைய அரசியல் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக மாறும். ஏன்னா எலெக்ஷன் வரும்போது இதை தானே பேசுவாங்க. இப்போயே வந்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, அது கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு படத்தில் நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணீங்கன்னா அரசியல்வாதிகளை பற்றி எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதை விடுவாங்களா? ஸோ விட மாட்டாங்க. அரசியல் இப்போ பவரில் இருக்கிற திமுக அரசும் சரி, இல்லை அதிமுகவும் சரி, யாருமே அந்த படத்துக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா அவரை எளிமையை மாற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவர் நம்மளுக்கு எளிமையாக இந்த சினிமா வச்சு பண்ணக்கூடாது. அரசியல் பண்ணலாம், ஆனால் சினிமா வச்சு பேசக்கூடாது. இந்த சினிமா வரதுக்கு தடுத்துட்டாங்க, இந்த சினிமாக்கு எதிராக இதை சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தெளிவாக இருப்பாங்க. ஆனால் அது பாட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ ஜனநாயகம் ரிலீஸ்லையோ ஜனநாயகம் ரிலீஸ்க்கோ யாருமே எந்த பக்கம் அந்த பக்கமே வரமாட்டாங்க. அது பாட்டு அது சென்சர் பண்ணி அது பாட்டு படம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ எல்லாமே அரசியல்வாதியாக மாறின தொட்டு ஒரு சின்ன சேலஞ்ச் என்ன இருக்குன்னா, இந்த ஒரு போட்டி பெருசாகிட்டே இருக்கும்ல. இப்போ வந்து அவர் அரசியல்வாதியாக வந்துட்டாரு, ஸ்ட்ராங்காக பேசுகிறாருன்னு வரும்போது அந்த குரூப் எல்லாம் இவர் எதிர நிற்கும் இல்லை. இதை தாண்டி படம் வெற்றி அடையணும். இப்போ இதுவரையும் வந்து எல்லாருமே ரசித்த ஒரு நடிகருக்கு எதிர ஒரு குரூப் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பெரிய பெரிய படங்களுக்கே குரூப் இருக்கும்போது அந்த படத்துக்கு எதிராக பெரிய குரூப் இருக்கும். அதாவது இந்த படத்தை வந்து ட்ரோல் பண்ணணும், நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணணும், இதே தான் இந்த படம் நடக்கிற மாதிரி அந்த படத்தை நடக்கும். அப்போ அதை தாண்டி ஜெயிக்கணுன்றது இன்னும் கொஞ்சம் சேலஞ்சாக மாறும். அவ்வளோதான். மற்றபடி வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. படம் சூப்பராக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. படம் சூப்பராக இருந்ததுன்னா எல்லாரும் வாய முடிப்பாங்க. படம் சூப்பராக இருக்குது, இதை பற்றி எதாவது பேசி வம்பல மாட்டிக்கூடாது அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. படம் ஒரு டிவைடட் டாக் வந்ததுன்னா மாட்டிக்கும். இப்போ எப்படி இந்த படத்தில் கூலிக்கு மாறுதோ இல்லை வந்து முன்னாடி தக்லீஃப் மாட்டுச்சோ, ஒரு டிவைடட் டாக் மட்டும் வரக்கூடாது ஒரு படத்துக்கு. டிவைடடான டாக் வந்தாலே நம்ம ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்காக போயிடும். கண்டிப்பாக. ஆனால் ஒரு பெரிய சேஞ்ச் தெரியுது விஜய் அவர்கள் கிட்ட. ஒரு ஸ்பீச்சாகவே பெரிய சேஞ்ச் தெரியுது. இந்த ஒரு ஸ்பீச்சால எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ட்வீட்லாம் பண்ணியிருந்தேன், அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருந்தேன். எனக்கு வந்து இதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளாம் எதிர்பார்த்தது. ஒரு பொலிட்டிக்கல் தலைவராக நம்ம என்ன எதிர்பார்த்தோம், அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்ல ஃபயரியாக ஒரு பேசணும்னு எதிர்பார்த்தோம்ல, அது பேசினார். ஒரு 34-35 நிமிஷம் வந்து ஒரு எனர்ஜி கொடுத்தாரு. லட்சக்கணக்கான பேர் அங்கே கூடியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவனாக நான் எப்படி பேச முடியும்னு காமிச்சிட்டாரு. எல்லாருமே அவர் சில நான் சிங்கம் மாதிரிடா, எல்லா டைம்ல வந்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்லி அதே மாதிரி வந்து பேசிட்டாரு. எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் பேசுவேன், எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் வருவேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு இன்ஃபேக்ட் இந்த மாநாட்டில் தான் அவருடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை பார்க்க முடியுது. முதல் இதில் வந்து மாநாட்டில் அவருடைய ஒரு லீடராக வந்தார். பட் இதில் ஆளுமை பெருசாக இருக்குது. எதிர்பார்ப்போம் அடுத்த கட்டத்தில் அவர் வந்து இறங்கி நின்று பல விஷயங்கள் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காருல. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. தமிழ்நாட்டு அரசியல் மிக பரபரப்பாக மாறி இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஏப்ரல் மேல எலெக்ஷன் வரும்போது வந்து ஒரு பலமுனை போட்டிகளை பார்க்க போகிறோம். ஒரு சைடில் சீமான் சார், ஒரு சைடில் விஜய் சார், இந்த சைடில் வந்து அதிமுக பிஜேபி, இந்த சைடில் டிஎம்கே. ஒரு பெரிய போட்டியே இருக்க போகுது, பார்ப்போம். கண்டிப்பாக சார். அமரன் திரைப்படத்துக்கு அப்புறமா வர மதராசி. அமரன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியாக அமைஞ்சதுனால மதராசிக்கு எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு சிவா அவர்களுடைய மார்க்கெட்? இல்லை, நீங்கள் ஒரு படத்தை கம்பேர் பண்ணுறது தான் பிரச்சனையே. இப்போ அமரன் படம் வந்து ஒரு பயோபிக். அது வந்து ஒரு அத்தன்டிக்காக எடுக்கப்பட்ட ஒரு பயோபிக். அதில் வந்து பல பேர் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. அதில் வந்து கமல் சாருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. எல்லாமே டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து, சிவகார்த்திகேயனோட உழைப்பு இருக்குது, சாய் பல்லவனுடைய நடிப்பு இருக்குது. இப்படி பலசு சொல்லலாம். ஒரு படம்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக வர முடியுன்றதுக்கு ஒரு படம் அது உதாரணம்.
பல விஷயங்கள் அதுக்கு ஸ்ட்ரென்த்தாக மாறுச்சு. அந்த ஸ்ட்ரென்த் எல்லா படத்துக்கும் வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே கம்பேரிசன் வச்சுட்டு நீங்கள் பெஞ்ச் மார்க் வச்சுட்டு இந்த படத்துக்கு வரக்கூடாது. இது ஒரு ஃபிக்ஷனல் கமர்ஷியல் ஸ்டோரி. அது வந்து அத்தன்டிக்காக ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரி. அப்போ இதுக்கும் நீங்கள் வந்து வேற மைண்ட் செட்டில் தான் வந்து படம் பார்க்கணும். இந்த படம் முருகதாஸ் சாருக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ படம். ஏன்னா அவருக்கு வந்து சிக்கந்தர் படம் நல்லா போலன்னா பெரிய நல்ல பேர் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ அவர் வந்து எப்படி பண்ண போறாரு, எந்த மாதிரி பண்ணியிருப்பாரு, எனக்கு நம்பிக்கை பெருசாக இருக்குது. ஏன்னா சிவகார்த்திகேயனாலும் விட போகிறது இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து சஸ்டெயின் பண்ணி ஆகணும். 330 கோடி 350 கோடியே பண்ணணும் அவசியம் இல்லை, 330 கோடியாவது பண்ணி ஆகணும். அப்போதான் அவருடைய பொசிஷன் சஸ்டெயின் ஆகும். கண்டிப்பாக. அப்போ எல்லாருக்குமே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்ல, நல்லா வெயிட் பண்ணலாம். மிகப்பெரிய லெவலில் நடக்கும். இந்த ஆடியோ லான்ச் இருக்குது 24ஆம் தேதி. அது பிறகு வந்து அந்த படம் வரும்போது கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் முருகதாஸாருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருக்குன்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த ட்ரெய்லர்லாம் வரும்போது நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய படமாக வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணிப்பேன். கண்டிப்பாக. நீங்கள் நிறையா வாட்டி சொன்னதுண்டு, ஒரு முந்தைய படத்தோடைய வெற்றி தான் வந்து அதோட மார்க்கெட் டிசைட் பண்ணணும். பட் மார்க்கெட்டா மதராசி அந்த மாதிரியான ஒரு அதான் அவங்க பிசினஸ் வைஸ் நல்லா பண்ணிட்டாங்க. இப்போ சேட்டலைட் டிஜிட்டல் எல்லாமே நல்ல வியாபாரம் பண்ணியாச்சு. மியூசிக் எல்லாம் நல்லா பண்ணியாச்சு. ஓவர்சீஸும் நல்லபடியாக இது பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு தியேட்டருக்குள்ள ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பிஸ்னஸாக நல்லபடியாக வந்துடும். ஏன்னா சிவகார்த்திகேயனோட வெற்றிக்கு பிறகு வர தொட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இது பிறகு இந்த படம் எவ்வளோ பண்ணுது, ஏன்னா பெரிய பெரிய படங்களுக்கே இருக்கிற சிக்கல்கள் தாண்டி இந்த படம் எவ்வளோ பெருசாக பண்ண போகுதுன்றதை 5ஆம் தேதி நம்ம பேசலாம். கண்டிப்பாக. ஆனால் ஒரு விஷயம் இப்போ ஒரு டேக் போயிட்டு இருக்கு. ஒரு சிக்கந்தர் படமே எடுத்துக்கலாம். படம் வந்து சரியான ஒரு ப்ராப்பராக இல்லாத போது முருகதாஸ் அவர்கள்ட்ட கேட்டபோது அந்த ஹீரோவை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஒரு படம் வந்து சரியாக ஒர்க் ஆகும்போது அந்த டேரக்டர் வந்து ஹீரோ அவர்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணல. அவர் நடந்த நிகழ்வுன்னு சொல்லியிருக்காரு, தப்பே கிடையாது. அவர் நெகட்டிவிட்டியாக பண்ணல. அவர் தன்னோட பேர்லையும் சொல்கிறாரு, நானும் சில இதெல்லாம் விட்டுட்டேன், ஆனால் என்னாலும் பண்ண முடியல, சில இதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியல, பிகாஸ் நடிகர் வந்து எனக்கு தேவைப்படுற டைம் கிடைக்கல, அவருக்கு செக்யூரிட்டி ரீசன் இருந்தது. அவர் ஒன்றும் அக்யூஸ் பண்ணல. அவருக்கு செக்யூரிட்டி ரீசனால என்னால் இப்படிலாம் ஷூட் பண்ண முடியல, நான் நினைச்ச மாதிரி ஷூட் பண்ண முடியல, எனக்கு பல கன்ஸ்டன்ஸ் இருந்தது, அந்த கன்ஸ்டன்ட் தான் அந்த படத்தை எடுத்தேன் அப்படின்றார். இது நியாயமான விஷயம் தானே. இதனால் நெகட்டிவிட்டி அப்படிலாம் கிடையாது, இல்லை வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாரெலாம் கிடையாது. ஆனால் நியாயமான விஷயம் கூட சொல்லணும். இப்போ தான் சொல்கிறது, எப்படிங்க தோத்துட்டீங்க, இந்த படம் ஏன் தோத்துச்சு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சார் எனக்கு தெரியாது சார், அது எப்படி தோத்துச்சுன்னு தெரியாது சார், அது சூப்பர் டூப்பர் படம் அப்படியே சொல்ல முடியும். நடந்ததை சொல்லணுமா இல்லையா? அதை எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக சொல்ல முடியுமோ அவளை சொல்லி தான் ஆவாங்க. இப்போ எனக்கு என்ன பார்த்த தோல்வி பற்றி கேட்டிங்கன்னா நானும் முடிஞ்ச வரையும் டிப்ளமேட்டிக்காக தான் சொல்ல ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வேறு வழி இல்லை, நம்ம வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு நம்ம பேசும்போது பல பேரை ஹர்ட் பண்ணாமல் பேசணும். ஏன்னா அதெல்லாம் காயங்கள். ஒரு ஹர்ட்டை வந்து நீங்கள் காயம் மாதிரி தான், அதை வந்து திருப்பி கிளறி ரணப்படுத்தக்கூடாது. புரியுது? அது காயத்தோடு மறந்துடணும். அப்போ மறக்கணும்னு வரும்போது நீங்கள் உட்காந்துட்டு அதையே உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. ஆனால் கேள்வி கேட்கும்போது எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க. ஏன் சார் இந்த படத்தை தோத்துட்டீங்க, ஏன் சார் இந்த படம் தோத்துச்சு அப்படின்னு சொன்னால், சிக்கந்தர் ஏன் ஒர்க் ஆகலை உங்களுக்கு, எப்படி நீங்கள் இவ்வளோ இது பண்ணீங்களே, ஏன் உங்களுக்கு தர்பார் ஒர்க் ஆகலைன்னா அது காயம். அது ஓகே, ரணம். அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம். இப்போ ரணத்தை வந்து ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாலிஷாக சொல்ல முடியும். வேறு வழி கிடையாது. இல்லை சொல்லி தான் ஆகணும். கேட்டாச்சு நீங்கள் கேள்வி, பதில் சொல்லணும். பதில் சொல்றதுனா இல்லைங்க தர்பார் ஹிட்டு தாங்கன்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு. இப்போ தர்பார் படம் ஏன் ஓடலன்றதுக்கு அவர் காரணத்தை சரியான முறையில் அவர் சொல்லிட்டு வரும்போது அவர் அந்த காயம், அது அவருக்கு வலி இருக்குது. ஆனால் அந்த வலி எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு திரைப்படம் உருவாகும் போது பல காரணங்கள் இருக்கும். பல ரீசனால ஒரு திரைப்படம் வந்து வெற்றிகரமாக இல்லாமல் போயிடும். பல ரீசன் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம சொன்னோம்னா எல்லாரையும் வந்து பகைச்சிக்கிற மாதிரி ஆகிடும். அது எது ஓரளவு ரீசன் கரெக்டாக இருக்குமோ அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்து ஒதுங்கி போயிட வேண்டியதான். நம்ம எல்லாரையும் காயப்படுத்தினே இருந்தோம்னா அப்போ நம்ம எல்லாரும் மீதி பேர்லாம் காயப்படுத்த ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இது பண்ணீங்க அது பண்ணீங்க. ஏன்னா 2 சைடு இருக்குல்ல, ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்குது. இந்த சைடு ஒன்று சொன்னால் அந்த சைடில் ஒன்று சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ உடனே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க, சல்மான் ஃபேன்ஸு பல பேர், எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு. அவர் எதுவுமே சொல்லலை. அவர் என்ன சொன்னார், காரணங்கள் இருக்குது, சல்மான் அவர்களால் வர முடியல, அவருக்கு செக்யூரிட்டி காரணங்கள் இருக்குது அப்படின்னு கிளியராக ஜஸ்டிஃபை பண்ணி தான் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவங்க பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்க, இனி எப்படி வந்து சல்மான் கானை வந்து ப்ளேம் பண்ணலாம், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணார் தெரியுமா அப்படின்னா நான் சொன்னேன்ப்பா வாயே தரக்கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி லோகேஷ் அவர்கள் அடுத்த இன்டர்வியூ வரும்போது உங்கள்கிட்ட முதல்ல லிஸ்ட்டு கொடுத்துடணும், இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, இது லியோ செகண்ட் பார்ட் கேட்காத, இது கூலி படத்தை பற்றி கேட்காத அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் சார், அப்போ மாநகரமே பேசணுமா சார், இல்லை கைதி பற்றி தான் பேசணுமா, விக்ரம் பற்றி தான் பேசுகிறேன்னா அப்புறம் என்ன ஆகிடும்னா அவங்க இன்டர்வியூ வரும்போது உங்களை எல்லாம் கேட்பாங்க, ஐயோ இதெல்லாம் கேட்டிருக்கேன் இதே ஏன் கேட்கல அப்படிங்குவாங்க. கரெக்டுங்களா? அப்போ இது கூட இன்னொரு ஆப்ஷன் தான் இருக்குது, இன்டர்வியூ கொடுக்கூடாது. அதனால தான் ரஜினி சார் ரொம்ப அழகாக சொன்னார், என்னை வந்து கால் பண்ணி இன்டர்வியூ கேட்குறாங்க, இன்டர்வியூ மட்டும் நான் கொடுக்க மாட்டேன், நான் எனக்கு தோணுதை பேசிட்டு எஸ்கேப் ஆகிடுவேன்றாரு பாருங்க. காரணம் என்ன, என்னை மொத்தமாக எடுத்துருவாங்க எங்கிட்ட அப்படின்றாரு பாருங்க, எங்கிட்ட உருவிடுவாங்க, நான் விடமாட்டேன், நான் பேச மாட்டேன் அப்படின்றதுல அதுதான் பிரச்சனை. இப்போ பேசினா பிரச்சனை, பேசலனாலும் பிரச்சனை. அதான் சார் ரஜினி சார் கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. கடைசியாக அவரோட முடிச்சுக்கிறேன். F1 திரைப்படம் வந்து அஜித் அவர்கள் பண்ண போறதாகவும் அதுக்கு வந்து ரீமேக் ரைட்ஸ் வாங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது, உண்மையா? இல்ல அதெல்லாம் உண்மை கிடையாது. அவர் வந்து அந்த மாதிரி படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாரே தவிர F1 ரீமேக் பண்றலாம் சொல்ல. அவர் என்ன சொன்னாரு, எனக்கு ரேசிங் படங்கள் பிடிக்கும், அந்த மாதிரி F1 மாதிரி ஒரு படம் வந்தானா எனக்கு ரொம்ப
இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இங்க ரேசிங் படம்லாம் நம்மளால பண்ண முடியாது, அவ்வளவு பெரிய காஸ்ட் ஆகும். சரி, அது ஒரு இன்டர்நேஷனல் படம். F1 வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய படங்கள். கண்டிப்பா தமிழ்ல எங்க போய் ரேசிங் படத்தை எடுத்து நீங்க இவ்வளவு பெரிய செலவு பண்ணி எடுத்துட்டு ரேசிங் எடுக்கனாலே ரொம்ப கஷ்டம். அவ்வளவு வண்டிகள், அவ்வளவு பேர் ஹையர் பண்ணி அந்த ரேசிங் எடுத்து இதெல்லாம் வந்து ஒரு கதை உருவாக்கி அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்மளால வந்து ரேசிங்ன்றது பழக்கமும் கிடையாது. அது வந்து ஒரு எலிட் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா, அது இன்டர்நேஷனல் லெவல்ல ஓகே. நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு என்னது ஓடி எப்ப பார்த்தாலும் கார்ல உட்காந்து ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னுவாங்க. கரெக்டுங்களா? ஹீரோ எங்க வராரு, ஹீரோ எங்க ஃபைட் பண்றாரு, அவனுக்கு வந்து ஹீரோ இப்ப கூட கத்தி எடுத்து ஃபைட் பண்ணாதான் நம்புறான். கரெக்டுங்களா? கன்ல ஃபைட் பண்ணாலே சொல்லுவாங்க தெரியுமா, இன்னும் வந்து டப்படமா சுட்டு போயிட்டாரு அவ்வளவுதானே. சண்டைன்னா சண்டை பண்ணோம்ல, கத்தி எடுத்து எல்லாரும் வெட்டணும்ல, அதான் சண்டை நம்ம ஆளுகளை பொறுத்த தெரியும். சில நம்ம ஆளுடைய டெஃபினேஷன் ஒன்று இருக்குப்பா. ஃபைட்னா கையில 100 பேரை ஃபைட் பண்ணணும். ஓகே, கத்தி எடுத்துட்டு எல்லாரையும் வெட்டணும். ஏங்க கத்தி எடுத்து இத்தனை பேர் வெட்டுறதெல்லாம் கஷ்டங்க, உடம்பு வலிக்குங்க. நான் வந்து துப்பாக்கி வச்சு சுட்டுட்டேன் அப்படின்னா, யோ என்னையா சும்மா மட்டும் சுட்டு எல்லாரும் 100 பேரை சுட்டு போயிட்டாரு அவரு, இதுன்னா நான் கூட தான் பண்ண முடியும் அப்படின்வாங்க. ஸோ நம்ம ஆளுனுடைய டெஃபினேஷன் வேறப்பா. அதனால F1 நீங்க எடுக்கணும்னா அசலாம் என்ன சார் எப்போ பார்த்தாலும் முகமூடி போட்டுட்டே போயிட்டு இருக்காரு, அதாவது தலையவே காட்டவே இல்லையா, அதாவது தலையை காட்டவே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் படத்துல வந்து பெரிய கம்ப்ளைண்ட் ஆகிடும். நம்ம தலையை காட்டி பண்ண முடியுமா? அப்போ வந்து ரேசிங்ல வந்து இது ஹெல்மெட் எடுத்துட்டு ரேசிங் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ ரேசிங்ல ஹெல்மெட் போட்டுட்டே ரேசிங் பண்ணா என்ன சொல்வீங்க, தலையே காமிக்கல, படம் ஃபுல்லா ரேசிங் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அதே இன்டர்நேஷனல் படம் வரும்போது அந்த குரூப் அந்த படத்தை பார்த்து வாவ் 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 அப்படின்வாங்க. ஸோ நம்ம ஆளுங்க நிறைய பிரச்சனை இருக்குப்பா. அதனால இந்த மாதிரி இந்த ரேஸுக்கெல்லாம் போகலாம். நம்ம ஹாலிவுட் சினிமா பார்த்து ரசிப்போம். அவருக்கு ஆசை என்னன்னா அந்த மாதிரி சினிமா தான் நல்லா இருக்குமேன்றாரு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம ஆளுங்களுக்கு பண்றது. அதனால அதை விட்டுருவோம். அந்த மாதிரி படங்கள் வந்து ஹாலிவுட்ல வந்து தான் பார்த்து வெரி குட் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம ஒரே ஒரு ப்ரே பண்ணிப்போம், ஹாலிவுட்ல F1 அடுத்த சீரிஸ் பண்ணும்போது அஜித் சாரை கூப்பிடலான்னு. அது மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அப்படி தலைவர் வந்துட்டாரு இருப்பா, அந்த தலை அங்க வந்துட்டாரு அப்படின்னு. தமிழ்ல வந்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா சார், நிறைய விஷயத்துக்கு ஒரு பெரிய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தீங்க. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.